குருவின் தினமொரு சுவடுகளில் கடைசி பக்கம். இது என்ன வார்த்தையுடைய அர்த்தம் அப்படின்றதுக்கு நாம் எல்லோருமே எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விளக்கம் என்னன்னா, எல்லோருக்குமே வாழ்க்கையில் கடைசி எதனை நோக்கி பயணிக்கின்றோங்கிற வார்த்தையின் அர்த்தத்தோடு கூட எடுத்துக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடைசியில் எதை நீங்கள் நோக்கி பயணிப்பீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எதை சொல்லுவீங்க? இல்லை உங்களுடைய கடைசி நோக்கம் என்ன? உங்களுடைய பயணம் எதை நோக்கியது? உங்கள் வாழ்வு எதை நோக்கியது? நீங்கள் எதற்காக உழைக்கின்றீர்கள்? எதற்காக ஓடுகின்றீர்கள்? அனைத்தையுமே இதிலிருந்து எல்லாருக்கும் எடுத்துக்கலாங்க. ஆனால் பொது பயனாளிகள் பல பேர் இதனுடைய முழு அர்த்தத்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான உண்மையான அர்த்தம் அவர்கள் போதனையில் அடிப்படை தத்துவத்தை எப்படியெல்லாம் விளக்குது தெரியுமா? ஒரு மனிதனின் கடைசி பக்கம் பிறப்பா இறப்பா? இறப்பு அப்படின்னு சொன்னால் அப்போ பிறப்பும் அங்கே தாங்க ஆரம்பிக்குது. அப்போ துவக்கமும் முடிவும் ஒரே இடத்துல இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்ற? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் எதை நோக்கி பயணிக்க ஆசைப்படுகின்றானோ அதில் அவனுடைய வெற்றியும் அவனுடைய தோல்வியும் இப்பிறவியில் மிகப்பெரிய பங்காற்றுமானால் அவனின் பயணமும் சரி அவனுடைய முடிவும் சரி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.